பழைய தமிழ்நாட்டுல ஒரு சிறிய கிராமம் இருந்துச்சு. அங்க மக்கள் நேர்மையா அன்பா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு பேராசமிக்க பணக்காரன் இருந்தான். அவன் ஏழைகளோட நிலம் எல்லாம் பறிச்செடுத்தான். அந்த அநியாயத்துக்கு யாரால ஒன்னும் செய்ய முடியல. ஒரு நாள் அவன் கருப்பங்கோவில அவமதிச்சான். பலி தர மறுத்தான். அந்த நேரத்துல இரவுல குதிரை சத்தத்தோட கருப்பசாமி வர ஆரம்பிச்சார். சிவப்பு ஆடை, கருப்பு குதிரை, கையில் வாள், கண்களில் நியாயம் கதிர்ந்தது. ஊர்ல அநியாயம் பண்ணவங்க தப்பிச்சுக்க முடியல. அதே இரவு அவன் வீடு முழுசா தீப்பற்றி எரிஞ்சிச்சு. மறுநாள் கால அவனும் குடும்பமும் கோவிலுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதன் பிறகு அந்த ஊர்ல யாரும் பொய் பேசவோ ஏமாற்றவோ துணியல. மக்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கருப்பசாமிக்கு தீபமேற்றி அரக்கன் அழிந்திட, நியாயம் நிலவிடன்னு வழிபட ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் கருப்பசாமி நம்மை காப்பாற்றும் காவல் தெய்வமா வணங்கப்படுறார். இதுதான் நம்ம ஊர்காவல் தெய்வமான கருப்பசாமியின் கதை. நியாயம் எப்போதும் தாமதமாக வரலாம், ஆனா அது ஒருபோதும் தோற்காது. நம்ம வாழ்க்கையிலும் நியாயம் நிலைக்க கருப்பசாமி நம்மை காப்பாற்றட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம தமிழர் மரபு தெய்வ கதைகளை உலகம் முழுக்க பரவ வைக்க நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில்